வந்த வேகத்தில் ஆளுநர் கிளம்பிட்டார் 3 நிமிடத்தில். தொடர்ந்து இது 3வது வருடம். தமிழ்நாட்டு ஆளுநர் மேதகு ரவி அவர்கள் ஏதோ வானத்திலிருந்து குதித்து வந்த ஒரு புதுமை சிந்தனையாளரைப் போல காட்டிக்கொள்கிறார். இதை நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதற்கு காரணம், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் போன்ற மகத்தான தலைவர்கள் அரசியல், நாகரிகம், பண்பாடு, பகுத்தறிவு இவைகளெல்லாம் கற்றுக் கொடுக்கிற இனமாக தமிழ்நாடும் தமிழினமும் இருப்பதனால் ஒரு தொன்மைமிக்க நாகரிகமிக்க தமிழ்நாடு சட்டப்பேரவை என்கிற வரலாற்றை 21ஆம் நூற்றாண்டிலும் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய முதலமைச்சராக இருந்தாலும், மூத்த அமைச்சர்களாக இருந்தாலும், சக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் ஆளுநர் RN ரவியினுடைய அடாவடி தடத்தை, குறிப்பாக 2 ஆண்டு காலமாக அவர் நடந்து கொள்ளுகிற எல்லா செயலையும் சகித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழ்த்தாய் வாழ்த்துக்கும் தேசிய கீதத்திற்கும் வேறுபாடு தெரியாமல் அவர் நமக்கு பாடம் நடத்துகிறார். இது 52லிருந்து இதுவரையிலும் கடைபிடிக்கக்கூடிய மரபு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் இந்த இனத்திற்கு, மொழிக்கு, கலாச்சாரத்திற்கு எதிராக குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த ராஜகோபாலாச்சாரியார் சட்டமன்றத்திலே கூட தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடிவிட்டு தான் முடிகிற பொழுது தேசிய கீதம் பாடுவது வழக்கம். இவர் ஆளுநராக பொறுப்பேற்று வந்த பிறகு 2 ஆண்டுகள் தமிழ்த்தாய் வாழ்த்து கூறிதான் ஆண்டினுடைய தொடக்கத்தில் சட்டமன்ற பேரவை உரையை நிகழ்த்தினார். இப்போ அண்மையில் திண்ணையில் இருக்கிற கிழவனுக்கு திடீரென்று வந்தது திருமணம் என்பதைப் போல, பழமொழி வழமையில் இருப்பதைப் போல RN ரவி தேசிய கீதத்திற்கு வக்காலத்து வாங்கி கொண்டு ஏதோ தமிழ்நாடு தேசிய கீதத்தை புறக்கணிப்பதைப் போல ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். உண்மை அதுவல்ல.